ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன நியூ அப்டேட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த மாதிரி ஆமாம், நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான மெரிட் லிஸ்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அதோட கட் ஆஃப் மார்க் என்ன இருக்க போகுது, கன்ஃபார்மாக மெரிட் லிஸ்ட் 2 வந்துட்டு எந்த டேட்டில் வந்துட்டு வெளியிட போகிறாங்க, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மெரிட் லிஸ்ட்டு 1 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போனாங்க, கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்க வந்துட்டு கேட்டாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் இல்லைன்னா அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ கன்ஃபார்மாக எந்த டேட்டில் மெரிட் லிஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த முழு தகவலையும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் இது பற்றியெல்லாம் முழு தகவலை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் புரியும், ஸோ பேலன்ஸு புரியாது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபுல் வீடியோ பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும், நீங்களும் உடனே பார்த்து பயனடையலாம். ஸோ நம்ம சேனலில் இந்த அரசு வேலை வாய்ப்புக்குண்டான தகவல் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை அப்படின்ட்டு எந்த ஒரு அரசு வேலை வந்து அறிவிப்பு விட்டாலும் உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்துட்டு தெரிவிச்சிட்ருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தெரியாத கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் பார்த்து ஜாப்க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாங்க மெரிட் லிஸ்ட் 2 உண்டான தகவலை முழுமையாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மெரிட் லிஸ்ட் 1 வந்துட்டு அஃபிஷியலாக இந்த வெப்சைட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் தான் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. அதில் செலக்ட் ஆனவங்களையும் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது கட் ஆஃப் 98, 99 வந்து அதுக்கப்புறம் 100% வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 98, 99% வாங்கியிருந்தவங்களை மட்டும் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே போயிருந்தாங்க. மெரிட் லிஸ்ட் 1லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு 2ஆக வந்துட்டு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, 2 பிரிவாக. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மெரிட் லிஸ்ட் 2 வந்துட்டு எப்போ வரப்போகுதுன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியுது. அது வந்துட்டு இன்னும் 2 டேஸில் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி 9, 11, 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வந்துட்டு நம்ம ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அது ரிலீஸ் ஆன உடனே யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, அது எப்படி பார்க்கணும், அந்த ஒரு முழு தகவலையும் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் மெரிட் லிஸ்ட் 2ல் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட 10th மார்க் ஷீட் வந்துட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஜாதி சான்றிதழ் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் தென் உங்களோட ஐடென்டிக்காக ஆதார் ப்ரூஃப் வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு உங்களோடது எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை எப்படின்னா, நீங்கள் அதாவது ஜிஹெச் டாக்டர்கிட்ட வந்துட்டு க்ரீன் சைன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் டாக்டர் மட்டும்தான் அது வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஜிஹெச் டாக்டர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு சைன் வாங்கிட்டு நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு நீங்கள் கொண்டு போகணும். அதுதான் செல்லுபடியும் ஆகும். ஸோ தென் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, லிஸ்ட் 1. அதான் 2 விதமாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அதில் ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆனவங்க வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஆர் மெசேஜ் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி அனுப்பின அந்த லெட்டரை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தான் அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை நீங்கள் வந்துட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்க அந்த எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு அந்த லெட்டரை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு மெரிட் லிஸ்ட் 1ல் 2வது வெரிஃபிகேஷன். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் 1ல் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருப்பீங்க. தென் 2வதாக போயிருப்பீங்க, 15 நாள் வந்துட்டு ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த லீவும் போடக்கூடாதுங்கிற கண்டிஷனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15 நாள் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு செலக்ட் ஆகிருப்பீங்க.
ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2க்கு வந்துட்டு நான் எப்போ நான் வந்துட்டு செலக்ட் ஆவேனா மாட்டேனா, கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் வந்துட்டு செலக்ட் ஆகணும், அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொண்டு போகணும், இப்படி அனைத்து தகவலையுமே நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இன்னும் 2 டேஸ்லேயே வந்துட்டு மெரிட் லிஸ்ட் 2வும் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். எகெயின் நான் வந்துட்டு ரிலீஸ் ஆனால் இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும், என்னென்ன அகைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக இன்னும் மேலும் ஏதாவது தகவல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இன்னும் வந்துட்டு மெரிட் லிஸ்ட் 2க்கு வந்துட்டு எத்தனை லிஸ்ட்டு போகும் அப்படின்னு டவுட்ஸ் இருக்கலாம் எல்லாத்துக்குமே. அது வந்து எத்தனை லிஸ்ட்டு போகும் அப்படின்னா 8 லிஸ்ட்டில் வந்துட்டு 9 லிஸ்ட்டு வரையிலும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு எகெயின் அப்டேட் எல்லாமே நான் வந்துட்டு எகெயின் நான் வீடியோ போடுறேன். நான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலையும் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது போல் நல்ல பயனுள்ள தகவல் வீடியோடன் வரேன். மிக்க நன்றி.